இங்கே மனிதன் வாழ்வதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா? முதல்ல இந்த உடம்பை உணவை கடந்த நிலையில அமிர்தத்தை பருகி சுத்த தேகமாக மாற்ற வேண்டும். இரண்டாவது பிரணவ தேகம் அப்படின்னா என்ன? கண்களால் பார்க்க முடியாத தேகம். பிரணவ தேகத்திற்கு நீங்கள் சென்று விட்டீர்கள் என்றால் நினைத்து பார்க்க முடியாத பயணத்தை உங்களால் செய்ய முடியும். பூமிக்குள்ளேயும் செய்ய முடியும், செகண்ட்ல எந்த இடம் வேணாலும் உங்களால் டிராவல் பண்ணிட்டு வர முடியும். இறுதியாக ஞான ஒளி தேகம். இந்த ஞான ஒளி தேகம் என்பதை நீங்கள் பெற்றுவிட்டீர்கள் என்றால் நீங்கள் வள்ளல் பெருமான் சொன்னது போல அண்ட கோடி அனைத்தும் அரை வினாடியில் தாராளமாக அறிந்து வரப்படலாம். இப்போ இந்த வகையில் பார்க்கும்போது யுரேனஸ்ல மனிதன் வாழ்வது சாத்தியமானு கேட்டீங்கன்னா இதே உடலோட போய் வாழ்றது சாத்தியமே இல்லை. ஆனால் எப்போது ஒரு மனிதன் யோக வாழ்க்கையில் தொடர்ச்சியான பயிற்சிகளை செய்து பிற உயிர் கஷ்டப்படும் போது உங்களுக்கு அந்த உருக்கம் உள்ள வந்து கண்ணீர் விட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அருள் சக்தியாக உங்களது ஒவ்வொரு செல்களும் வேதிக்கப்பட்டு ஒரு கட்டத்துக்கு மேல் யுரேனஸ்ல மட்டும் இல்லைங்க அண்ட கோடியில் இருக்கக்கூடிய எந்த கோள்களுக்கும் சென்று வரக்கூடிய அந்த வலிமையும் அந்த ஆற்றலையும் கொடுப்பார்கள். இதை நம்ம சித்தர்கள் செய்தும் காட்டியிருக்கிறார்கள்.